ஆமென். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 147வது சங்கீதம் 12, 13, 14 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே சீயோனே தேவனை துதி, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி, அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். துதி, உன் தேவனை துதி. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. கடந்த வாரத்தில் ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். இந்த நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம கேட்க போகிறோம். நாம துதிக்கும் போது நாம் துதிக்கும்படியாகவே ஏற்படுத்தப்பட்டவர்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் அவருடைய நாமத்தை துதிப்போமாக. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டவர்கள் நாம, துதிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 பேதுரு 2:9 போன ஞாயிற்றுக்கிழமையில நாம கேட்டோம், உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர வளைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்கு கர்த்தர் என்ன செய்தாரா? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். கேட்டீங்களா? சொந்தமாக்கி இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியா. எதுக்குன்னா அவருடைய புண்ணியங்களை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மகிமையை, அவருடைய துதியை, அவருடைய செயல்களை இதை அறிவிக்க. அதனாலதான் சீயோனே உன் தேவனை துதி. இந்த துதியை கர்த்தர் எதுவாக வைத்திருக்கிறார் என்றால் வாசலாக வைத்திருக்கிறார் என்று ஏசாயா 60 சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை மதிலாகவும் துதியை கர்த்தர் வாசலாகவும் வைத்திருக்கிறார். அப்போ ஒரு ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவருடைய வாழ்க்கை என்பது மதிலிடிந்த வாழ்க்கை. துதிக்காதவன் வாழ்க்கை என்பது வாசல் இல்லாத வாழ்க்கை, பலவீனமான வாசலை உடைய. அதாவது சில கதவை பார்த்துருக்கீங்களா? என்னதான் கொண்டு போட்டாலும் தள்ளுனா ஓபன் ஆயிரும். சில கதவு அப்படிதான் இருக்கும். என்னதான் கொண்டு போட்டாலும் ஓங்கி தள்ளுனா ஓபன் ஆயிரும். சில கதவு தள்ள வேண்டாம், எங்கேயாவது இடிச்சா இங்க ஓபன் ஆயிருக்கும். பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். எங்க இடிச்சாலும் இங்க ஓபன் ஆயிரும். சில கதவு எவ்வளவு அடைச்சாலும் அடையாது. நம்ம சர்ச்சில் கூட ஒரு கதவு அப்படிதான் இருக்கு. அதுக்கு என்னெல்லாமோ போட்டு பார்த்தாச்சு, ஆனாலும் ஒரு சின்ன கேப் வந்து இருக்கிறது. இந்த வாசல் பலப்படுவது, வாசல்களின் தாழ்பாள்கள் பலப்படுவது என்பது ரொம்ப முக்கியம். போன வாரம் அதை கேட்டோம். இல்லைன்னா சத்துரு உட்புகுதல் இருக்கும். சத்துரு உட்புகுதல் இருந்த ஆசீர்வாதம் தங்காது. அதாவது தேவ பிள்ளைங்க நல்லா இருக்கிறதே சாத்தானுக்கு பிடிக்காது. ஆமென், ஆமென். நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிற ஒரே ஒருத்தர் பரலோக தகப்பன். சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவன் எப்படி நல்லா இருக்கிறான்? தாவீதை புகழ்றது யாருக்கு பிடிக்கல? சவுலுக்கு பிடிக்கும். ஆனா சவுலுக்குள்ள என்ன இருக்கு? பொல்லாதாவி. பாத்தீங்களா? இதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஒருத்தங்களுடைய வளர்ச்சி ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க பாவம். அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? இப்போ சவுண்டு குறையுது. ஒருத்தங்க வளர்றது, ஒருத்தங்க நன்றா இருப்பது நமக்கு பிடிக்கலன்னா, ஆமா, நீங்களே fill in the blank, நீங்களே நிரப்பி கொள்ளுங்கள். யோவான் ஸ்நானன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவன். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அந்த நிறைவுக்குள் இருந்தவன். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தன்னிடத்தில் வந்தவங்க எல்லாம் போறாங்கன்னு சொல்லிட்டு யோவானின் சீஷர்கள் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க, நீங்க ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தீங்கல்ல, ஆமா,
அவர் இப்போ ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அப்படியா? நிறைய பேர் அங்க போறாங்க. உடனே யோவான் சொல்றார், அவர் பெருகட்டும். என்னை ரொம்ப கவர்ந்த வார்த்தை. நம்ம அந்த ஒரு வார்த்தையை பார்க்குறோம், அந்த இன்சிடென்டோட பார்க்கணும். ஒரு பக்கம் யோவான், இன்னொரு பக்கம் இயேசு. நம்ம கிட்ட முந்தி நிறைய கூட்டம் வந்தாங்கல்ல, ஆமா, இப்போ எல்லாம் அங்க போறாங்க. அவர் பெருகட்டும், நான் சிறுகட்டும். இதுதான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவனுடைய அடையாளம். அவனை விட, அவங்கள விட. ஆமென். ஹல்லேலூயா. இடிக்குதா எங்கேயாவது? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தங்கள் வளர்ச்சி, ஒருத்தங்களுக்கு தேவன் செய்த அற்புதம், நன்மையை பார்த்து நம்மளால மகிழ முடியலைன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆமென். பக்கத்துல பார்த்து கேளுங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லையே. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா இருக்கட்டும். பக்கத்துல பிளஸ் பண்ணுங்க. 2 பேரை பார்த்து பிளஸ் பண்ணுங்க. நல்லா இருக்கட்டும், நல்லா இருங்க. சிலர் பக்கத்துல கை கொடுத்து நான் நல்லா இருப்பேன்னு சொல்றீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, இருந்தாலும் அவங்கள ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த வாசல்களின் தாழ்பால் பலப்படணும், துதிக்கணும். ஹல்லேலூயா. எரிகோவின் மதில் இஸ்ரவேலருக்கு முன்பதாக விழுகிறது. ஆனா இஸ்ரவேலர் அவர்களுக்கு முன்பாய் விழவில்லை. ஏன்? அவங்க துதித்தார்கள். வாழ்க்கையில துதி, இந்த துதியின் சத்தம் நமக்குள்ள ஓய்ந்திரவே கூடாது. துதியின் சத்தம் நம்மில் அணைகிற நாள் நம்முடைய மரண நாளா தான் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சூரியன் எப்போ மறையும்? டைம் தெரியுமா? கரெக்டா 6 மணி. ஏசப்பா, இவங்க கரெக்டா அலாரம் செட் பண்ணி வைப்பாங்க, மறையல. ஆமே. சூரியன் எங்க மறையும்? எல்லாரும் பீச்சு கிட்ட போவாங்க. ஏன்னா சூரியன் என்ன ஆகுமா? மறைஞ்சிருக்கும். சின்ன வயசுல எல்லாரும் நினைச்சிருப்பீங்கல்ல, போட்ல போய் பார்க்கணும் எங்க மறைஞ்சிருக்கு. அது ஆக்சுவலா மறையல, அது இன்னொரு இடத்துல பிரகாசிக்குது. எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நம்முடைய துதியின் சத்தம் இங்க ஒரு நாள் மறையும், அது ஆக்சுவலா மறையல, இன்னொரு இடத்துல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்பாடான்னு சாத்தான் சொல்லுவான், ஏ இல்ல, இன்னைக்கு நாங்க விசுவாசித்து ஆராதிக்கிறோம், அன்று நாங்கள் முகமுகமா. ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கும்படியாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். துதிக்க துதிக்க நம்முடைய வாசல்களின் தாழ்பாள்கள் பலப்படும், சத்துரு உட்புகுதல் இராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 14வது அதிகாரத்தில் ஆசா தன் ஜனங்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். ஆசா ராஜஸ்தானத்தில் வருகிறான். என்ன செய்கிறான்? மேடை எல்லாவற்றையும் அகற்றுகிறான். இப்பொழுது அங்கே ஒரு இளைப்பாறுதல் கட்டளையிடப்படுகிறது. அதாவது பிரச்சனை, இளைப்பாறுதல் என்ன அப்படின்னா பிரச்சனை இல்லாத நிலை. நம்ம வாழ்க்கையில நாளைய குறித்த சிந்தை நமக்குள்ள ஓடுனாலே நைட்டு ஒழுங்கா தூக்கம் வராது. தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கமே வர மாட்டேங்குது. ஆமென். வீட்டில் சாப்பாடு இருக்கும், ஆகாரம் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் தூக்கம் வராது. அதே நேரத்தில் நாளைக்கு குறித்து ஒரு கவலை இல்லை அப்படின்னு இருக்கும்போது
ஆமாம். சிலருக்கு இந்த சில குறிப்பிட்ட வேலைகள் குறிப்பிட்ட காரியங்கள்லாம் முடிச்சுட்டு ஃபோனெல்லாம் சைலண்டில் போட்டுட்டு என்னை யாரும் 10 மணி வரை தொந்தரவே பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு நிம்மதியாக தூங்குவாங்க தெரியுமா? அது எப்படின்னா அவங்களுக்கு அடுத்த நாள் வேற பிரச்சனை இல்லை. ஒரு 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 பெரிய பாரம் வந்து அப்படி ரிலீஸ் ஆன மாதிரி, அது அப்படி அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சது போல. இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். நல்ல கவனிங்க, இந்த இளைப்பாறுதலின் காலத்தில் பொதுவாகவே நம்ம எல்லாம் அசதியாக தான் இருப்போம். ஆனால் இங்கே தான் ஆசை என்ன செய்கிறான், ஹே இப்போ பிரச்சனையே இல்லைல்ல, ஆமாம் இப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். என்ன? எல்லாத்தையும் கட்டி தாழ்பாள்களை பலப்படுத்துவோமாக. இந்த அமைதியின் நாட்கள், இந்த இளைப்பாறுதலின் நாட்கள்ல ஒரு தேவ பிள்ளை துதிக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு நம்ம தேவ சமூகத்தில் வரணும்னாலே ஏதாவது பிரச்சனை வரணும். இங்க ஆசா சொல்றார், நம்ம தேடினோம், கர்த்தர் என்ன செய்தார்? இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். நம்ம தேடணும். இப்ப இளைப்பாறுதல், அதனால தேடாம இருக்கலாமா? நோ, இப்பதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா முதல்ல கட்டணும், வாசலை உண்டு பண்ணணும், அதன் தாழ்பாள்களை பலப்படுத்தணும். தேவ ஜனமே, தேவ சபையே, நெருக்கம் வரும்போது நம்ம நெருக்கத்தில் தேடுறதுக்கு மெயின் ரீசன் அந்த நெருக்கம் தான். அன்னாள் அழுது கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் அவளுக்கு குழந்தை இல்லாததினால் மாத்திரமல்ல, வீட்டில் ஒருவள் அவளை போட்டு டார்ச்சர் பண்றா. வெனினாள் என்கிற ஒரு கேரக்டர் மட்டும் அந்த வீட்டில் இல்லைன்னா அன்னாளுக்கு கவலை இல்லை. ஏன்னா புருஷன் அவளை மிகவும் நேசிக்கிறான். புருஷன் மிகவும் நேசிக்கிறான். இங்க பாருப்ப 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நீ எனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உள்ளது அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். யாருன்னு பார்த்தா வெனினாள். நேர பார்த்தா அன்னாளுக்கு முன்னாடி வச்சு பையனை கூப்பிடாது, என்னப்படி இருந்து காயப்படுத்தி குத்தி 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 எழ வச்சு. அப்போ இன்னைக்கு அவ சமூகத்தில் வந்து அழுறதுக்கு பின்னாடி ஒரு நெருக்கம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ விசாலமாயிட்டு, இப்போ இளைப்பாறுதல் ஆயிட்டு. அந்நாளுக்கு ஒரு சாமுவேல் பிறந்தார். இளைப்பாறுதல் வந்ததும் இவள் மீண்டும் ஆலயத்துக்கு போறா. எதற்கு? வாசல்களின் தாழ்பாளை பலப்படுத்த. இல்லைன்னா திருடன் வருவான், திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். வாசல்களின் தாழ்பாள். அவள் போய் கர்த்தரை துதிக்கிறாள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாள். வாசலின் தாழ்பாள் பலப்பட்டது. சாமுவேல் வளர்ந்தார். சாமுவேலின் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினது. ஆமென். ஏலி தன் ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். நமக்கு தான் இப்ப பிரச்சனையே இல்லையே. அந்நாள் திரும்பி வந்து மகிமைப்படுத்தினாள். சத்துரு ஏலின் வாழ்க்கையில உட்புகுந்தான், பிள்ளைங்க வாழ்க்கையை சீரழிக்கிறான். ஆனால் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த தாய் வந்து பார்ப்பாங்க. ஏலி தன் பிள்ளைகளை டெய்லி பார்த்துட்டு இருந்தான். ஆனா தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டான். தாழ்பாள பலப்படுத்தல. ஏன்னா பிரச்சனை இல்லையே. அது சர்ச்சு கூடும் போது ஆராதிக்கல. நடுக்கத்தோடு இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறேன். செய்தி ஆண்டவர் திரும்ப தொடர்பாக பேச வைக்கிறார். அதே இடத்துல தான் சாமுவேலும் வளர்ந்தான். ஏலி பிள்ளைங்க கூட சேர்ந்து சாமுவேல் கெட்டு போவதுக்கு எவ்வளவு நேரம் தாங்க வேணும்? போன் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க அப்பா அம்மா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து பார்க்கவே வருவாங்க. ஆனால் சாமுவேல் தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். எப்படி சாத்தியாச்சு? அவங்க அம்மா போட்ட லாக்கது, அவங்க அம்மா போட்ட தாழ்பாளது. கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணிட்டார்னு சொல்லிட்டு அப்படியே போகல, திரும்ப வருகிறாள். எந்த இடத்திலிருந்து தேடினாளோ, எந்த இடத்திலிருந்து அழுதாளோ, அதே இடத்துல வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாள், கர்த்தரை துதிக்கிறாள். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி.
ஆமென். துதிக்கிற விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். துதிக்கணும் டெய்லி டெய்லி. தேவனுக்கு மகிமை. தேவனை துதித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வாசல்களின் தாழ்பாள்கள் பலப்படும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு உங்களுக்கு என்ன அவருடைய துதிக்கிறதுன்னா என்ன தெரியுமா? ஒருத்தங்களை புகழ்றது. அவரை புகழ்ந்துட்டே இருங்க, அவரை மகிமைப்படுத்திட்டு கொண்டே. ஏன்னா ஏன் அவரை புகழ்ங்கன்னு சொல்ல காரணம், புகழ்ச்சிக்குரியவர் அவர் மாத்திரம்தான். மீதி யாரை சொன்னாலும் சரி. ஆமென். அதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா. சும்மா இப்படிதான் ஒரு அடக்க ஆராதனையில் ஒருத்தர் போய் ஒருத்தர் மரித்திருக்கிறாங்க, பக்கத்தில் மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அவருடைய மனைவி பக்கத்தில் பிள்ளைங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த மனைவி அப்படியே லைட்டாக குனிஞ்சு பிள்ளைங்கிட்ட, இவர் இடம் மாதிரி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இவர் அப்படி ஒண்ணுமே கிடையாது, இடம் மாதிரி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அடிச்சு விடுறாரு. அவர்கிட்ட மெதுவாக மைக்க. உலகத்தில் மனுஷன் என்ன சாட்சியிலெல்லாம் நிறைய இருக்கும். பாஸ்டர் எங்களுக்காக ஊக்கமாக ஜெபித்தார், யார் பார்த்தா. அதெல்லாம் நாங்கள் வாசிக்க மாட்டோம். நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணோம் கர்த்தருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அதனால் மேக்சிமம் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி சிலர் உடனே அப்போ இவர் ஜெபம் பண்ண மாட்டார், அங்கே தெரியும். அவ்வளோதான். மகிமை அவருக்கு மட்டும்தான், கணம் அவருக்கு மாத்திரமே. ஆமென். ஆனால் நீங்கள் அவரை எவ்வளவு துதிங்க அது எல்லாம் நமக்கு குறைவாக தான் இருக்கும். காரணம் அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம துதிக்க வாசல்களின் தாழ்பாள்கள் பலப்பட்டுச்சுன்னா உங்க பிள்ளைய நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், சில பிள்ளைங்க ஹாஸ்டல்ல இருப்பாங்க, சிலர் வேலை நிமித்தமா வெளிநாட்டில் இருப்பாங்க, இயர்லி ஒன்ஸ். சிலர்லாம் வந்து ஜோமன்ட்டு போகும்போது அழுகையா இருக்கும். சில பிள்ளைங்களை பார்க்கும்போது ரொம்ப வலியா இருக்கும். ஏன்னா அவங்க தாயார் வெளியே இருப்பாங்க, வேற வழியே இல்லை, குடும்ப சூழ்நிலை. இந்த நேரத்தில் ஐயோ நான் இங்கே கஷ்டப்பட்டு என் பிள்ளை எப்படி இருப்பா, என் மகன் எப்படி இருப்பான். கர்த்தர் நமக்கு முன்னாக இந்த வார்த்தையை எடுத்து வைக்கிறார். வருஷத்துக்கு ஒரு முறை தான் அன்னாள் வந்து சாமுவேலை பார்ப்பாள். ஆனால் நல்ல துதிக்கிறவள். வாசலின் தாழ்பால் பலப்பட்டுச்சு. சத்துருவால ஓப்பனி பிணைகாசு மேல கை வைக்க முடிந்தது, தொட முடிந்தது. இந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான சத்துருவுக்கு தொட முடியவில்லை. நல்ல துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை ஆராதிங்க. ஐயோ பிள்ளை ஹாஸ்டல்லாம் விட்டா எப்படி இருப்பாளோன்னு சரி, எப்படி இருப்பாளோன்னு இப்படி பதற நேரத்துக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் கைதட்டி பாடிருங்க. ஆமென். இப்படி பதறாம இப்படி கைதட்டி பாடிருங்க. ஹல்லேலூயா. என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள. ஆமென். என்னுதடு ரிபலபா கரபதுட ரபலரபா. உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. தகப்பனே ஷலபதுட ரபகரபா ரிபபலரதுட ரபபலரிலும் மேலானது. ஆமென். என்னுதடு துதிக்கும் க்ளோரி ஜீவனுள்ள நாட்கள். ஆமென். என்னுதடு ஜீவனுள்ள நாட்கள். எரேமியா 49வது அதிகாரம் அதனுடைய 30-31 வசனங்கள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது.
காத்சூரின் குடிகளே, ஓடி தூரத்தில் அலையுங்கள், தூரத்தில் அலையுங்கள், பள்ளத்தில் ஒதுங்கி பதுங்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை செய்து, நல்ல கவனிங்க, உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை செய்து, உங்களுக்கு விரோதமாக உபாயங்களை சித்திக்கிறார். அப்ப நன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவனுக்கு அகைன்ஸ்டா சத்துரு பிளான் பண்ணிட்டே இருப்பான். எப்படி அட்டாக் பண்ணலாம், எப்படி எப்படி எப்படி. இப்ப ஆண்டவர் வார்னிங் கொடுக்கிறார், இனி உனக்கு இங்க நிக்க முடியாது, போய் ஒளிச்சுக்கோ. ஏன் ஒளிச்சுக்கோ? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிற ஜாதிக்கு விரோதமாக எழும்பி போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு வாசல்களும் இல்லை, தாழ்பாள்களும் இல்லை, அவர்கள் தனிப்பட தங்கி இருக்கிறார்கள் நிர்விசாரமா. இன்னொரு பக்கம் ஒருத்தன் பிளான் பண்ணிட்டே இருக்கிறான், எங்க வாய்ப்பு கிடைக்கும், எப்படி வாய்ப்பு கிடைக்கும். அவன் அந்த தருணத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். நம்ம என்ன நினைக்க, நமக்கு தான் ஒரு பிரச்சனை இல்லையே. ஒரு பிரச்சனைக்கும் இன்னொரு பிரச்சனைக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, கொஞ்சம் பெருமூச்சு விட்டுருப்போம்ல, அந்த டைம்ல நம்ம என்ன செய்யறோங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போ சத்துரு வருவான்னு தெரியாது. சில டைம்ல வீட்டில் மழை டைம்ல எங்கேயோ ஒழுகும் பார்த்துருக்கீங்களா? ஒழுகும் போது நம்ம என்ன பிளான் பண்ணுவோம்? மழை நின்னதும் அதை சரி பண்ணும். மழை நிற்கும் கிருபையினால. உடனே மழை நின்றுச்சுன்னு பார்ப்போம், எதை பார்க்க மாட்டோம்? அடுத்து எப்போ அது ஞாபகம் வரும் தெரியுமா? அடுத்த ஒரு மழைக்கு. அந்த மழை இல்லைல்ல, அதான் மழை இல்லைல்ல, அதான் பிரச்சனை இல்லைல்ல. இது தெரியும், சத்ரு பிளான் பண்ணிட்டே இருக்கிறான். சத்ரு பிளான் பண்ணிட்டே இருக்கிறான். அவங்களுக்கு விரோதம் ஆலோசனை பண்ணி, அவனுடைய வேலையே அதான். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி ஏதாவது சான்ஸ் கிடைக்காதா. ஒரு தேவ பிள்ளையனுடைய வாழ்க்கையிலே வாசல்கள் பலப்பட, வாசல்களின் தாழ்பாள்கள் பலப்படுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரே இடத்துல ஓப்னி பினேகாசும் வளருகிறார்கள், சாமுவேலும் வளருகிறான். ஓப்னி பினேகாசின் தகப்பன் தன் ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான். சாமுவேலின் தாயார் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாள். ரிசல்ட் பார்த்தோம்ல. இங்கே கர்த்தர் சொல்ற, நீ நிக்காத, போய் ஒளிச்சுக்கோ, ஏன்னா அவன் வரான். ஏன் இப்படி ஆனது? நிர்விசாரமாய். வாசலும் கிடையாது, தாழ்பாலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட துதிக்கிறவர்களாய் மாற வேண்டியது அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் சொல்லலாம், எனக்கு பாடெல்லாம் தெரியாது. பாட தெரியணும் கிடையாது, பாட விரும்பணும். அதுதான் கர்த்தர் கேட்கிறார். நான் விரும்பி பாடினா, நம்ம கர்த்தர் எப்பவுமே அடிக்கடி வர்ஷிப் போகும்போதெல்லாம் சொல்ற வார்த்தை, கர்த்தர் உலகம் ராகத்தை ரசிக்கும், பரலோகம் தாகத்தை தான் ரசிக்கும். நம்ம என்ன செய்யறோம்ல, அதை எப்படி செய்கிறோம், இதுதான் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏன் கர்த்தரை மகிமைப்படுத்த சொல்றது? கர்த்தரை மகிமைப்படுத்த இடத்துல தெய்வ பிரசனம் இறங்கும். அந்த அட்மாஸ்பியரை சேஞ்ச் ஆகும். அந்த பிரசனத்துக்குள்ள சத்துருக்கு வர முடியுமா? முடியாது. அதனாலதான் பவுலும் சீலாவும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த இடம் அசைந்தது. நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் அந்த பரலோக கிளைமேட்டை கொண்டு வர முடியும் துதியினால. எனக்கு இங்க போனாதான் அப்படி கிடையாது.
எந்த தேவன் இன்னைக்கு எந்த இடத்துல, நான் மகா ஆழமான கிடங்கிலிருந்து உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், நான் கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகினா அங்க வந்துட்டாருன்னு தானே அர்த்தம். நல்ல நல்ல பொதுவாகவே பாருங்க, இந்த இளைப்பாறுதல் காலத்துல இந்த ஆசை செய்த காரியம் இதுதான். இளைப்பாறுதல் காலம் வந்துட்டு இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? இந்த நேரத்தில் ஜாலியா புசிப்போம், குடிப்போம். ஏய், தாழ்பால பலப்படுத்து, தாழ்பால பலப்படுத்து. அதனாலதான் தேவ பிள்ளைகள் இந்த இளைப்பாறுதல் காலம் ரொம்ப முக்கியம். நல்லா துதிக்கணும். சோ இதுல எது எந்த காலம் தெரியலையே, அதனாலதான் ஆண்டவர் சொல்ற நீ டெய்லி துதிச்சிரு. ஆமே ஆமே, டெய்லி துதிங்க கொஞ்ச நேரம். ஆமே, வீட்டில் உட்காந்து நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி வேலை பாருங்க. ஆமே, அப்படி பாட்டு பாடிட்டேன் இதை செய்யுங்க, செஞ்சுட்டே இருங்க. ஆமே, இல்லைன்னா பாட்டை போட்டு விட்டு கூட சேர்ந்து அப்படி துதிச்சுட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. இந்த நல்ல அனுபவம் நம்மை ஒரு பெரிய மறைவுக்குள்ளே, பாதுகாப்புக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கும். ஆமே, நித்தம் துதிக்கணும். ஹல்லேலூயா. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா வாழ்க்கையில் எல்லாம். அஞ்சாம் நிர்விசாரம். நமக்கு தான் இப்போ ஒரு பிரச்சனையே கிடையாது. என்ன சும்மா இன்னைக்கு இன்னைக்கு எதுக்கு சர்ச்சை போறீங்க? இன்னைக்கு சர்ச்சில் துதி ஆராதனை. அது அவங்க சும்மா 4 பாட்டை பாடிட்டு, சிலருக்கு பாட்டுனாலே அலர்ஜி. அதனாலதான் பாட்டெல்லாம் முடியாது. நாங்கள் செய்தி டைம்ல ஒரு விஷயம் தெரியுமா, பரலோகத்தில் செய்தியே கிடையாது. அங்க போய் யார் மனம் திரும்புகள்? அங்க மாசம் மாசம் வாக்கு தத்தம், அங்க துதிதான். ஹல்லேலூயா. பரலோகத்துல துதிதான். என்ன சொல்லி துதி? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமே. அங்க போய் பைபிள் ஸ்டடி. பைபிள் ஸ்டடி கிடையாது சொன்ன எல்லாருக்கும் முகத்துல. நல்ல துதிக்கும். நாங்க ஆமா, இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, துதிப்பதற்காகவே என்ன உருவாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே, துதிப்பதற்காகவே. ஆமே ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல துதிக்கலைன்னா வாசல் வீக் ஆகுதுன்னு அர்த்தம். ஓங்கி தள்ளுனா உள்ள இருக்கிற லாக்கோட பொத்துட்டு வந்துடும். நாங்க லாக் பண்ணி இருந்தோமே. ஹல்லேலூயா. ஆமென். சில தாழ்பால் பார்த்துருக்கீங்களா? இப்படி போட்டா அப்படியே கரங்கி திருப்பி வரும். ஆமே, அப்படி என்ன பார்க்க வெயிட்டா இருக்கும். துதிக்க துதிக்க பாருங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த அன்னாள் பையனை பார்க்க போறா. ஆனா எவ்வளவு பாதுகாப்பா இருக்கா பாத்தீங்களா? எவ்வளவு பாதுகாப்பா இருக்கா பாத்தீங்களா? எங்கேயோ கோட்டை விட்டுட்டோமா? நன்மை கிடைக்க அழுதோமே, நன்மை கிடைத்த பிறகு துதித்தோமா? நன்மை கிடைக்க கதறினோமே, ஆலயத்தில் விழுந்து கிடந்து ஒவ்வொரு காரியம் நடக்க கதறினோமே, அதன் பிறகு துதித்தோமா? அதன் பிறகு தேவனை மகிமைப்படுத்தினோமா? ஒரு நன்மையை பார்ப்பதற்கு தேவன் தருகிறார், அதை அனுபவிப்பதற்கல்லவா. ஒவ்வொரு வருடம் அந்த தாயார் வந்து பார்க்கும்போது அவன் அவனை குறித்த சாட்சி எப்படி இருக்கும்? அவன் தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியம். அப்போ வாழ்க்கை எப்படி ஃப்ரூட்ஃபுல்லா மாறுது பாத்தீங்களா? கனி உள்ளதாய் மாறுது பாத்தீங்களா? ஹல்லேலூயா. ஏன்? இது அடைக்கப்பட்ட தோட்டம், இது அடைக்கப்பட்ட தோட்டம். நம்முடைய வாழ்க்கை என்னும் தோட்டம் அடைக்கப்பட்டு இருக்குமானால் நம்மிடத்தில் நல்ல கனிகள் வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னத பாட்டில் அல்லவா அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்ட தோட்டம். வசனத்தை எடுத்து வாசிங்க. 4வது அதிகாரம் 12 முதல்.
என் சகோதரி, என் மணவாளியை நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் உத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். உன் தோட்டம் மாதுளஞ்செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோண்டி செடிகளும் நளத செடிகளும் நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாயிருக்கிறது. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே எழும்பு, தெண்டலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை. ஹல்லேலூயா. நேசர் வரும்போது என்ன இருக்கணும்? கனி இருக்கணும். நேசர் வரும்போது கனி இருக்கணும். அந்த கனி என்ன செய்யப்படணும்? பாதுகாக்கப்படணும். அந்த கனி பாதுகாக்கப்படணும்னா என்ன உண்டாகணும்? அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கனி இருந்துச்சு, ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ இல்லை. ஏன்? நேத்து ஒருத்தன் இந்த வழியா போனா பறித்து கொண்டு போனா. ஆமே. இந்த வாழ்க்கை. ஆமே. நமக்கு ஒரு தோட்டம் இருந்தால், நமக்கென்று ஒரு தோட்டம் இருந்தால் நாம் அதை பாதுகாப்போமோ பாதுகாக்க மாட்டோமோ? இந்த ஊர் சைடில் போனால் நிறைய பேர் தென்னை அப்புறம் ரப்பர் இதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, சுற்றி வேலி அடைச்சி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்முடைய வாழ்வென்னும் தோட்டத்தை ஏன் காக்க விடுறோம்? அடைப்புகள் மட்டும் இல்லைன்னா எது வந்து போகணும்னே தெரியாது. ஆமே. ஆமே. ஏங்க நீங்க இந்த ரப்பர் தோட்டத்தை சுத்தி வேலி அடைச்சு வச்சிருங்க, என்ன வேலை தெரியுமா? சூப்பர். அப்படிதான் பண்ணணும். காட் பிளஸ் யூ. இந்த உலகம் முழுவதையும் கொடுத்தாலும் ஈடாகாத ஒரு ஆத்மா நமக்குள்ள இருக்கிறது அல்லவா? அது யார் யாரெல்லாமோ வந்து மேய்ஞ்சிட்டு போறாங்களா? என்னுடைய சிந்தை மண்டலத்துல என்னெல்லாமோ வந்துட்டு போகுதா? என் இருதயத்துல யாரெல்லாமோ வந்துட்டு போறாங்களா? நினைவுல எதெல்லாமோ வந்து 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 ஏன்? வாசலின் தாழ்பாள் வந்து லூஸ் ஆயிட்டு. வாசல் இல்ல, தாழ்பாள்கள் இல்ல. நிர்விசாரியாய் இந்த ஆசை செய்ததை பார்த்தீங்களா? இளைப்பாறுதல் காலத்துல மதிலை கட்டி வாசலின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறான். அந்த வசனத்தை திரும்ப வாசியுங்கள். 2 நாளாகமம் 14:7. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாள்களை போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது நான் வாசிக்கிறேன், சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம். அப்ப வாசலின் தாழ்பாள்ல என்னாச்சு? பலப்பட்டாகி விட்டது. 9வது வசனத்தை பாருங்கள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். இவங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டாங்க? நம்ம எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தானே யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தாச்சு. அவர் சொல்றாரு, நாம் கர்த்தரை தேடினோம், கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இனி வாசல்களை கட்டுவோம், மதில்களை கட்டுவோம், வாசல்களின் தாழ்பாடுகளை பலப்படுத்துவோம். ஏன்னா நாளைக்கு யார் வரா, என்ன பிரச்சனை வருது ஒண்ணுமே தெரியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனமா கேளுங்க. எனவேதான் அந்த எரேமியா 49வது அதிகாரம் அந்த 30வது வசனத்தை வாசிக்க வைத்தது. பாபிலோன் ராஜா என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பிளான் பண்ணிட்டே இருக்கிறான், சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறான், அவன் திட்டமிட்டு கொண்டே இருக்கிறான். ஒரு பிளான் ஒர்க் அவுட் ஆகலையா, விடு, அடுத்த பிளான் எடு, அடுத்த பிளான் எடு. எங்க ஆண்டவருக்கு மட்டும்தாங்க பிளான் ஏ உண்டு. ஏன்னா அவர் ஒரு காரியத்தை செஞ்சு அது ஒர்க் அவுட் ஆகும், அது சரியாகும். சாத்தானுக்கு அப்படி கிடையாது. அவனுக்கு ஏ செட் ஆகலையா, பி செட் ஆகலையா, சி போட்டுட்டே இருப்பான். ஏன்னா அவன் வகை தேடுகிறான்.
அவனுக்கு இந்த வெக்கம் மானம் ஒண்ணும் கிடையாது. இயேசு கிறிஸ்து அவ்வளவு கடினமா அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றாரு. அவன் சில காலம் அவரை விட்டு விலகி இருந்தான். சிலர் அப்படிதான். இனி நான் வாங்கிட்ட சில பிள்ளைங்க இருப்பாங்க தெரியுமா, இனி நான் இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன். சில தாயார் சொல்லுவாங்க, நீ சாப்பிட்டா என்ன, சாப்பிடலைன்னா என்ன. நைட்டு வந்து அப்படியே இங்கே ஆமா வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் அப்படியே வருவாங்க. வீட்டில் ஒன்றும் இல்லையா? எங்க போச்சு உனக்கு மானம் ரோஷம்? இதை தாங்கம்மா, உள்ள என்னெல்லாமோ சவுண்டு கேட்டுட்டு இருக்குமா. சாத்தானுக்கு நீ எவ்வளோ தடவை அவனை துரத்தினாலும் தோற்கடித்தாலும் அவன் இன்னும் வகை தேடுவான். அதுவும் எப்படி தேடுவோம் தெரியுமா? மூர்க்கமாய். எனவேதான் இயேசு ஒரு உண்மையை சொல்வார், ஒருவனுக்குள்ளிருந்து ஒரு பிசாசை துரத்தும் போது அது அலைந்து திரிந்து வந்து என்ன பார்க்கும் தெரியுமா? அது வெறுமையா இருக்கிறதை. அதன் அர்த்தம் என்ன? இவனுக்குள்ள யார் இல்லை? கர்த்தர் இல்லை. அவன் சாத்தான் எந்த தருணத்தை பார்க்கிறான்? இயேசு இல்லாத தருணத்தை பார்க்கிறான். இயேசு இருக்கிற இடத்துல துதி இருக்கும். துதி இருக்கிற இடத்துல இயேசு இருப்பான். அந்த இடத்துக்குள்ள சாத்தானுக்கு வர முடியாது, வர முடியாது. கெதரேனே கடற்கரை அருகே வந்து காலை எடுத்து கடல் கரை அருகே அந்த கரையில காலை எடுத்து வைத்தார் பாருங்க. 6000 பிசாசுகள் பொத்துன்னு காலில் வந்து விழுது. இதுதான் இயேசு, இதுதான் இயேசு. என் வாழ்க்கையில் அவருக்குரிய துதியை நான் ஏறெடுத்து துதியினாலே ஒரு சிங்காசனத்தை அமைத்து கொடுப்பேன். ஆனால் என் வாழ்க்கை எல்லையை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாவல் பலமாயிருக்கும். ஜீசஸ். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இருக்கிற இடத்துல எல்லா காரியமும் வாய்க்கும். நம்ம எல்லாம் ஒன்று நடக்கட்டும் அதுக்கப்புறம் துதிக்கலாம் இல்லைங்க, நடக்குங்கிற நம்பிக்கையில் துதிக்கணும். எரிகோ விழுந்த பிறகல்ல இஸ்ரவேலர்கள் ஆர்ப்பரித்தது, இஸ்ரவேலர்கள் ஆர்ப்பரித்தார்கள், எரிகோ விழுந்தது. இன்னைக்கு நம்ம ஆர்ப்பரிக்க போகிறோம். சில தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆமென். நம்மை விட அதிகம் துக்கத்தை சுமந்தவன் தான் தாவீது. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல தாவீதை கொண்டு விட்டா ஆனந்த களிப்புள்ள உதடு. தாவீது பாடுவதை பார்த்தா தாவீது பிரச்சனையே இல்லாத உலகத்துல இருக்கிறது போல இருக்கும். ஆனா இருக்கிறது வனாந்திரம், இருக்கிறது குகை. சொந்த வீட்டுல கூட ஒழுங்கா தூங்க முடியாத நிலை. நைட் ஆனதும் சவுல் ஆட்களை அனுப்புறான். தாவீதை அனுப்பிட்டு மீகாள் என்ன செய்யறா? அங்கிருந்த துணி பில்லோலாம் எடுத்து வச்சு அதுக்கு மேல பெட்ஷீட்டை போடி. ஆமே, தாவீது எங்க ஓடினார்னே தெரியாது. எவ்வளவு பரிதாபம் தெரியுமா? ஆனா அந்த தாவீது துதிக்கிறத விடல, துதிக்கிறத விடல. இதனால என்னாச்சு? தாவீதின் வாழ்க்கையில தாழ்பாள்கள் பலப்பட்டது. சத்துரு பக்கத்துல இருந்த போதும் ஈட்டியால சவுலே தூரத்தில் இருந்த பெலிஸ்தீன் எல்லாம் ஒரு காலத்தில் அடிச்சிங்க. ஆனால் பக்கத்தில் இருந்த தாவீத சில 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 பார்த்தீங்கன்னா கொசு பேட்டை வச்சு இங்கே அடித்தா கொசு இங்கே ஓடும், இங்கே எடுத்து அங்கே ஓடும். சரி போன்னு சொல்லி பேட்டை வச்சு அதை கண்ணுக்கு முன்னாடி மீன் ஓடிட்டு இருக்கும். பேட் எடுத்ததும் பக்கத்தில் இருந்து அடிக்க முடியலையே. பக்கத்தில் இருந்தோம். தாவீதுட்ட கேட்டால் சொல்லுவார், நான் தெள்ளுப்பூச்சி அல்லவா, நான் தெள்ளுப்பூச்சிங்க. என்ன என்ன கோலியாத்து எப்படி பார்த்தான் தாவீத? ஏன் இவ்வளவு காட்டமா சொல்றீங்க? கோலியாத்து வந்து ஃபர்ஸ்ட் சுத்தி பார்த்தானா, அப்படிதான் இருக்கு பைபிள்ல. சுத்தி பார்த்துட்டு அடுத்து யாரை பார்க்கறான்? தாவீதை தவிர ஒருத்தர் இல்லை. அப்ப இவர் இவ்வளோ இதாப்பல் எல்லாத்தையும் பேசிட்டு நான் தான் அவங்க கூட யுத்தம் பண்ண போறேன் வந்திருக்கும் போது எங்க ஆளுக்கான சத்தம் மட்டும் கேட்குது. கீழே இருந்து தாவீது, ஹலோ.
அது நான் தெல்ல போச்சுதான், ஒன்றும் இல்லை. கையில் ஈட்டி வாழ் வைத்திருக்கிறான், பட்டயம். தாவீதுனுடைய வஸ்திரத்தை கூட டச் பண்ணலையே. ஏன்? வாசல்களின் தாழ்பாள்களை கர்த்தர் பலப்படுத்த. ஆமென். நல்ல துதிங்க, ஆண்டவர் பிரைஸ் பண்ணிட்டே இருங்க. நமக்கு தெரியாதுங்க, நம்முடைய பிள்ளைங்க காக்கப்படுவாங்க. நம் உறவுகள் எங்கேயாவது இருப்பாங்க. கடல்ல வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, தொழில் பண்றவங்க இருக்கிறாங்க. கடந்த நாள்ல ஒரு சகோதரர் சொன்னார், ஓகி புயல் டைம்ல அவர் கடலுக்குள்ள இருந்தார். அவ்வளவுதான், நாங்கெல்லாம் கரைக்கே வரமாட்டோம் நினைச்சிட்டோம் அப்படின்னார். கர்த்தர் கொண்டு வந்தார், கர்த்தர் பாதுகாப்பார். பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வெளியூர் போறாங்க, வெளிநாட்டு போறாங்க, ஃப்ளைட்ல டிராவல் பண்றாங்க, ஷிப்ல டிராவல் பண்றாங்க, கார்ல பைக்ல, எவ்வளோ எவ்வளோ. கர்த்தர் காவாராகில், கர்த்தர் காவாராகில். நம்ம இரவும் பகலும் பக்கத்துல இருந்து பிள்ளைங்க பக்கத்துல இருந்து கண்முழித்து பார்த்தாலும் விருதா. ஆனா கர்த்தர் காக்கும் போது, கர்த்தர் காக்கும் போது 20 வருடம் கழித்து தான் யோசேப்பும் யாக்கோபும் மீண்டும் சந்திக்கிறார்கள், மீண்டும் சந்திக்கிறார்கள். இந்த 22 வருஷம் யாருங்க காத்தது? ஆமென். எல்லாத்தையும் விடுங்க, நம்ம தாயின் வயிற்றில் இருந்தோமே, நம்மளை தூக்குனது யாருங்க? நம்மை சுமந்தது யாருங்க? கர்த்தர் தானே. கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாக. சீயோனே உன் தேவனை துதி. இங்க பாருங்க, எல்லாரும் எதிர்த்து வருகிறார்கள். 14வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் ஒரு விஷயம் கூட வாசிங்கள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். மரேசா மட்டும் வந்தான். ஆனால் அவன் வருவதற்கு முன்னதாக இங்கே தாழ்பாள்கள்லாம் போட்டு, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஸ்ட்ராங்கா இருக்கு பாதுகாவல். இப்பொழுது ஆசா தன் தேவனை நோக்கி கூப்பிட்டு சொல்லுகிறார், பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன். ஆமென். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் இயேசுவுக்கு. ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆண்டவரே, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். அடுத்த வசனம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை, எந்த எத்தியோப்பியர்? 9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு விரோதமாக வந்த எத்தியோப்பியர். வாசல்களின் தாழ்பாள்கள் பலப்படுத்தப்படும் போது, அதாவது துதியினாலே, துதியினாலே, ஆமென், கர்த்தருக்கு உரிய மகிமையை செலுத்தி கர்த்தருக்கு உகந்தவர்களாய் ஒருவன் மாறும்போது, அவர்களுக்கு விரோதமாய் வருகிற யாரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை முறியடிப்பார். ஹல்லேலூயா. இந்த யுத்தம் எத்தியோப்பியன் கேட்டா சொல்லும், யாருக்கு அகைன்ஸ்டா போறீங்க? நாங்களா? நாங்க ஆசாவுக்கும் அவனுடைய சேனைக்கும் அகைன்ஸ்டா போறோம். ஆனா இந்த கோட்டைக்குள்ள யார் இருக்கிறார்னா, துதிக்கு பாத்திரர் இருக்கிறார். சிம்பிளா சொல்லணும்னா, யார் துதிப்பாங்க தெரியுமா? அவர் என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஹல்லேலூயா. என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அருமையான ஒரு பாடல் உண்டல்லவா, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் உமக்கு சிங்காசனம், உமக்கு ஆமென், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரம் உம்மை தொழுகிறோம். கைகளை உயர்த்தி எங்கள் மத்தியே
எங்கள் மாற்றியோ உலாவிடோம் எங்களோடென்றோ glory எங்கள் எங்களோடென்றோ. ஆசாவுக்கும் அவனுக்கு விரோதமாகவும் அவர்கள் வருகிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது 13வது வசனத்துல, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். நான் கர்த்தரை உயர்த்தும் போது என் வாழ்க்கையின் ராஜா கர்த்தர் தான். ஆமென். நான் என்னையே உயர்த்திட்டு இருந்தேன்னா நான் தான் எனக்கு ராஜா. நான் இன்னொருத்தங்களை என் வாழ்க்கையில் பிரைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அவங்கள தான் நான் எனக்கு ராஜாவாக வைத்திருக்கிறேன். எங்கள் வாசல்களின் தாழ்பாடுகளை ஒருத்தன் பலப்படுத்துறான்னு அவன் கர்த்தரை துதிக்கிறான்னு அர்த்தம். அவன் வாழ்க்கையில் கர்த்தர் தான் ராஜா. ஆமென். உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துரு வரும்போது அது எப்படி மாறும் தெரியுமா? அவருக்கும் அவர் சேனைக்கும் விரோதமாய் விடுவாரா ஆண்டவர்? முறிய அடித்தாராம். எப்படி அடித்தாராம்? 12வது வசனம். கேராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர், நான் வாசிக்கிறேன், அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கு முன்பாக முறிய அடி. ஆண்டவர் சத்துரு அடிக்கிறது எப்படி அடிப்பார்? முறியும்படியாக அடிப்பார். பிள்ளைகள் எப்படி அடிப்பார்? ஆமே. என்ன இப்படி அமைதியாயிட்டீங்க? பிள்ளைகளை அடிப்பாரா? பிரம்பை கையாளாதவன் தன் மகனை. என் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்க இப்ப கை தூக்குங்க பார்க்கலாம். சிலர் இப்பதான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு இப்படி வராங்க. சிலர் அப்படி ஃப்ளைட் எடுக்கலான்னு வராங்க. மழையினால் இன்று விமானம் ரத்து. ஆமென். பிள்ளைகளை மட்டாய் மட்டாய் அப்படி தட்டிவார். சில நேரத்தில் பனிஷ்மெண்ட் வாங்காத பைபிள்ல யார் இருக்கிறாங்க? பனிஷ்மெண்ட் வாங்காது. மோசைக்கு கர்த்தர் கொடுத்த பனிஷ்மெண்ட் என்ன? அதெல்லாம் பனிஷ்மெண்ட் கிடையாது. கொண்டு போனார்ல இயேசுவோடு கூட மலையில் அங்கதானே நின்னார் மோசே. மோசே போதும், மோசே காட்டி கொடுக்கிறார். மாம்ச கண்ணில் மகிமையின் கண்களில் கொண்டு போய் நிறுத்தி பேச வைக்கிறார். மோசை கொடுத்த பனிஷ்மெண்ட் மட்டான தண்டனை. கானானுக்கு போகாததெல்லாம் பெரிய தண்டனைங்க. அதுதான் தண்டனையிலே பெரிய தண்டனை. வாக்குத்தத்தை தேசத்துக்கு போகாதது. கற்றுக்கணும். என்ன தண்டனை தெரியுமா? பெருசா தூக்கி போட்டு உடைச்சாரு. என்ன உடைச்சாரு? மோசை இனி வரும்போது 2 கல்லை தூக்கிட்டு வந்துட்டார். சொன்னாரா இல்லையா? எப்படி இருக்கும்? ஐயோ, அவன் கோலையே தூக்கிட்டு போக முடியல தலைவருக்கு. அவன் நீ 2 கல்லை தூக்கிட்டு வா. ஆண்டவர் என்ன சொல்லிருக்கலாம்? ஆரோன்ட்ட ஒரு கல், ஊர்ட்ட ஒரு கல் கொடு. இல்லை, நீ தூக்கிட்டு நீ தானே உடைச்ச. ஆமா ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் கல், ஃபர்ஸ்ட் கற்ப போயிட்டு கல் எழுதி கொண்டு வந்தார்ல, அந்த கல் எங்கிருந்து வந்துச்சு? அங்கிருந்தே கர்த்தர் வெட்டி எடுத்து அழகா எழுதி கொடுத்தாரு. இவர் கீழே வந்துட்டு, சிலர் பார்த்துருக்கீங்களா, அப்படி பைபிள்ல பயங்கர வெறித்தனமா இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா வாங்கி ஒரு அடி, ஒன்ன வேண்டாம் போ. ஆண்டவர் பாபர் வா, உனக்கு வச்சுக்கிறேன், எழுது, இம்போசிஷன் மாதிரி எழுது. மோசை எப்படி எடுத்துட்டு போறார். ஓ, அங்க கொண்டு வைக்கிறார். அதாவது வேத வாக்கியங்களின்படி பரிசுத்தமாய் வாழ்ந்த தம்பதி தான் யார்? சகரியாவும் எலிசபெத்தும். அந்த சகரியா இவ்வளவு நாள் ஆராதிச்சுட்டு தூதன் வந்ததும் அப்படி ஒரு பயம். ஏன் பயந்தாருன்னா அவருக்கு தெரியும் எங்க யாரும் கிடையாது. சிலர் அப்படிதான் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ வாரும் இறங்கி வாரம் வந்தா தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. இங்கெல்லாம் பாருங்க, ஒரு நாள் வந்து நிற்பாரு.
தூதன் விட்டுறான். ஐயோ இப்படி பயப்படாத பயப்படாத, உன் வேண்டுதல் இப்படியா கேட்கணும். உன் மனைவி இப்படி ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லும்போது, நான் கிழவனா இருக்கிறேன், அங்க ஒரு சிக்ஷை, நீ கொஞ்சம். எல்லாரும் நினைச்சிருக்க ஆண்டவர் தண்டிச்சார். தண்டனை கிடையாது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தண்டனை என்ன தண்டனை சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோதான், அடின்னா அவ்வளோதான். ஆமே, இதுவரை சிக்ஷிக்கப்பட்டோம், நம்ம நிற்கிறோம்னா மட்டாய் தண்டிக்கிறான். ஆனால் சத்துரு அடிச்சார்னு வைங்கள, முறியடிப்பா. நிந்திக்கப்பட்டு புறம் തള്ളപ്പെട്ടു, എന്നാലും ഞാൻ പതറുകില്ല. അങ്ങയുടെ ചിറകിൻ മറവിൽ എല്ലാ നാളും വസിച്ചിടുന്നു. പ്രിയമാனவர்களே, ஹல்லேலூயா. மோசேயை கொல்ல பார்த்தார், கொல்லல. பார்வோனை அவன் சேனையும் பார்த்தார், கொன்னுட்டார். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யாத்திராக 4 மோசேயை கர்த்தர் கொல்ல பார்த்தார், கொல்லல. மேகத்திலிருந்து பார்வோனை அவன் சேனையும் அடி பார்த்தார், முடிச்சிட்டார். ஆமென். ஏன் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படி அனுமதிக்கிறார் சொல்லுங்க? நான் அவமாய் போகாதபடிக்கு. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நான் அவமாய் போகாதபடிக்கு என்னை சிக்ஷிக்கிறார். ஆமென். சர்ச்சுக்கு வர்ற ஒரு தம்பி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறான். இன்னும் என்னை சிக்ஷியும் தேவனே அப்படின்னு ஒரு பாட்டு. இன்னும் என்ன சிக்ஷிங்க, ஏன்னா நான் ஆசாயிடக்கூடாது. ஆமென். என்ன நீங்க கண்டுக்கணும் ஆண்டவரே, நான் அவமாய் போகாதபடிக்கு. ஆமென். ஆனா சத்துருவை கர்த்தர் எப்படி அடிக்கிறாரோ, உங்களோடு போராடுகிற சத்துரு. அதான் ஆண்டவர் சொன்ன, நீ தேடியும். ஏன்னா அடி எப்படிப்பட்ட அடி, முறிய அந்த அடி திரும்ப எழுந்திருக்க மாட்டாத அடி. ஆனால் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் கர்த்தர் நம்ம எழும்பணும்னு அடிக்கிறார். சத்துருவை இனி எழும்புவியால் அடிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துதியுங்கள், வாசல்களின் தாழ்பாள்கள் பலப்படட்டும். ஆமென். ஆதியாகமம் 26:22 கர்த்தர் ஈசாக்குக்கு ரெகோபோத்தை கொடுக்கிறார். ரெகோபோத் சுதந்திரிக்கும் போது ஈசாக்கு சொன்ன வார்த்தை என்ன? அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து 26:22 தானே? ஆமா, வாசிங்க. வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு. வாக்குவாதம் பண்ணவில்லைன்னா இங்க என்ன இல்ல, பிரச்சனை இல்ல. நாம் தேசத்தில் பெருகும்படி தேவன் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். சாயங்காலம் விடியற் காலமாகி அப்படி ஆகல. வெரி நெக்ஸ்ட் வேர்ஸ்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்விடத்தில் இருந்த அவன். வாசிங்க குயிக்கா, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அடுத்த வசனம் 23. அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். அந்த ராத்திரியிலே கர்த்தர் தரிசனமானார். அடுத்த வசனம் 25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு. கவனிச்சீங்களா? பிரச்சனை சால்வ் ஆனதும் ஈசாக்கு ரெகோபோத்தையே கட்டி பிடிச்சிட்டு இருக்கல, அங்கிருந்து பெயர்சபாவுக்கு போகிறான். இந்த பெயர்சபாவுக்கு இதுக்கு முன்னாடி யார் போனா? ஆபிரகாம் போனான். சதா காலங்களில் உள்ள தேவனை தொழுது கொண்டான். தன் தகப்பன் ஆராதித்த இடத்துக்கு இப்பொழுது ஈசாக்கு போகிறான். பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான். நடந்தது என்ன தெரியுமா? யார் யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க எல்லாம் வராங்க வந்து சொல்றாங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார்.
ஒரு நன்மை சுதந்திரித்த பிறகு நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காரியத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். தேவனை தேடுகிறதுல 90% மக்கள், ஏன்னா 10 குஷ்டரோகிகள் வந்து சுகத்துக்காக கத்தினார்கள், ஒருவன் வந்து சுகம் பெற்றதற்காக கத்தினான். 90% மக்கள் வருகிறது தங்கள் நெருக்கம் மாற, தங்கள் பிரச்சனை மாற. பிரச்சனை மாறினதுக்கு அப்புறம் ஒரே ஒருத்தன் வரான். அந்த ஒருவனாய் நான் இருக்கணும், நீங்க இருக்கணும். இப்படி இருந்தால் பரலோகம் என்ன கட்டளையிடும் தெரியுமா? சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உங்களை துதிக்கணும், துதித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாமா? இந்த பாடலை பாடி துதித்து தேவனை பாடி நம்ம செபித்து முடிக்க போகிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துவார். ஓம் பிரச்சனை அவர் பிரச்சனை. ஆமே ஆமே. இளைப்பாறுதல் காலத்துல ஆண்டவரை துதிக்கிறத விட்டுறாதீங்க. நல்ல பிரைஸ் பண்ணுங்க. நீங்க துதிக்க 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 உங்க ஃபேமிலி ஜாயின் பண்ணிடுவாங்க. அது ஃபேமிலி ஒழுங்கா வர மாட்டேங்கிறாங்க. அண்ட் நீங்க துதிங்க, நீங்க துதிங்க. நோவா தானே முதல்ல கெட்ட ஆரம்பிச்சான். ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்களா இல்லையா? ஆமே. அது ஆண்டவர் பிளான் கொடுத்ததும், ஆண்டவர் பிளான்ல ஓகே, ஆனா என் மனைவி இருக்காளே அப்படி இல்லை, என் பிள்ளைங்க இருக்கிறாங்களே, என் பிள்ளைங்க கூட பிரச்சனை இல்லை, இந்த மருமக்கள்னு 3 பேர் வந்தாங்களே, ஒன்னும் சொல்லல. தெரியும், ஏன்னா கிருபை அந்த கண்ணில இருந்து கிடைச்சது. கிருபை இந்த கண்ணில இருந்து போகல, கிருபை அந்த கண்களில் இருந்து. நம்ம கண்கள்ல இருந்து ஒரு நேரத்துல ஒரு ஆளை தான் நாங்க பார்க்க முடியும். அவருடைய கண்கள் நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். என்றும் ஆமென் நம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் சந்தோஷமாய். ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா. சேரா பாபா லகதாரம் தேரிகடா. ஹல்லேலூயா. ஆமென். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். Glory Jesus. தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை Jesus. Say hallelujah. Hallelujah. ஆனந்தமே hallelujah. ஆனந்தமே ரபா கமா சதலலா. வாசல்கள் தாழ்பாள்கள் பலப்படுவதாக. துதிப்பேன் 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 துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். ஆமென். என்றும் ஆனந்தம் நம் இயேசு. ஆமென். ரிகவமலமா சந்தனரே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேல் நடந்தே செல்லுவேன். ஷபபலா ஷரபபலா கவரபலா செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்திலே சகோதரமா சந்தரமா லகபரமா அதிகாரம். ஆமென். Say hallelujah. Hallelujah.
என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். ஆமென். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட சொல்லுது. மேகஸ்தம்பம் காட்ட பகல் எல்லாம் அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. வாழ்க்கையிலே கசப்புகள் காலத்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் ஓரமலமதுடரமா மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. ஓரலமா கதரமா சந்தடரமலமே தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். நம்ம விசேஷப்படுத்தி இருக்கிறார் அல்லவா தேவா. எதினால் துதிப்பதே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஆமே, உன்னதர் மறைவில் என்று தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. ஒரே சத்தமாய் ஹalleluya ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஜீசஸ் ஜீசஸ் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் glory துதிப்பேன். ஆமே, நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு. ஓ, அந்த துதியின் ஆடை ஓ ரபா லபா சதரபா ரிபா லபா சதரே. சீயோன் குமாரத்தியே, கம்பீர தாப்பரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஷலபா கரபா சதரி கடரபா ஏமமலபா கரபா ரிபா செதரே ரிகலரோ சதரே. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஒரு விஷயம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஆமென் ஆமென். ஆண்டவரே, என்னை எப்பவுமே துதிக்க வச்சுட்டே இருங்க. ஆண்டவரே, என்னை துதிக்க வச்சுட்டே இருங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட நாள்ல என்ன பாட வச்சது போல என்ன பாட வைங்கப்பா. அன்னைக்கும் பிரச்சனைகள் இருந்துச்சு, பாரங்கள் இருந்துச்சு. ஆனா அதை எதையுமே நான் மனசுல கொண்டு வராம உங்களை துதிச்சுட்டே இருந்தேனப்பா. அதே போல என்ன பாட வைங்கப்பா, என்ன பாட வைங்கப்பா. அந்த பயங்கரமான குழியில இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி உங்களை துதிக்க வச்சீங்களே, அது போல என்ன பாட வைங்க ஆண்டவரே, பாட வைங்கப்பா. தோளில் இருந்து உயர்த்தினே, தூக்கி என்னை நிறுத்தினே,
துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. தோளில் இருந்து அப்பா துதித்து பாட வச்சீங்களே. துதித்து கைகளை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, அந்த ரட்சிக்கப்பட்ட நாளில் எங்களில் வெளிப்பட்ட அந்த ஆனந்த களிப்பு, அந்த ஆர்ப்பரிப்பு, அந்த துதி கீதம் எங்களில் இன்னும் வெளிப்பட ஒரு உணர்வுள்ள இருதயத்தையும் அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷத்தையும் கர்த்தர் தந்து அவர் பிரசனத்திலேயே வைத்துக் கொள்ளும். உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார், எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். பிரசனத்திலேயே வைத்துக் கொள்ளும். துதிக்கிறவர்களாக இந்த துதியின் சத்தம் நீதிமான்களுடைய கூடாரங்களிலே கேட்கப்படுகிற அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு கூடாரத்திலும் கேட்கும். அங்கே கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்தாவே நடத்து. உடைய நாமத்தை துதிக்கும்படிக்கு எங்கள் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கி ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். அப்பா, உங்க பாதுகாவல் தான் எல்லாம் ஆண்டவரே. அப்பா, மனதார நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவருடைய எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குங்க. வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துங்க. தலைமுறைகளை ஆசீர்வதி திருப்தியாக்கும். மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக.